ஃப்ரெண்ட்ஸ், தனிமை உணர்வில் இருக்கீங்களா? கண்டிப்பாக இந்த வீடியோ கேளுங்க, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நீங்கள் ஏன் தனிமை உணர்வை ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை இழந்திருக்கீங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்க ஏதாவது உங்களை காயப்படுத்தும் போதோ இல்லை உங்களை கண்டுக்காமல் இருக்கும்போதோ உங்களுக்கு தனிமை உணர்வு ஏற்படும். நீங்கள் எல்லா விஷயத்தையும் ட்ரை பண்ணி அதில் சக்ஸஸ் ஆகாத போது உங்களுக்கு ஒரு தனிமை உணர்வு ஃபீல் ஆகும். அதே போல் நீங்கள் நேசித்தவங்க உங்களை விட்டு விலகி போகும்போதும் உங்களுக்கு தனிமை உணர்வு ஏற்படும். ஸோ நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லாமே நமக்கு டெம்பரவரி தான். நம்மளுடைய சஃபரிங்ஸ் இருந்தாலும் சரி, நம்மளுடைய ப்ளஷர்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே தற்காலிகமான விஷயந்தான். ஒரு புக் எடுத்து படிக்கிறீங்க, ஒரு சாப்டரும் ஒரு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி லைஃப்பில் ஒரு சாப்டரும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டாபிக்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம இதையே நினச்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட நெக்ஸ்ட் சாப்டர் ஒரு ஹாப்பியான சாப்டராக இருக்கும். நம்ம ஏன் அதில் போகாமல் இங்கேயே இருக்கோம்? அப்போது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை எப்படி நீங்கள் பாசிட்டிவாக மாற்றணும்னு யோசிக்கணும். அப்போது இந்த தனிமை உணர்வை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சமயத்தில் உங்களுக்கு எந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருக்குமோ அந்த விஷயத்த செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்ச மியூசிக்ஸை கேளுங்க. அந்த மியூசிக்கே எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஹாப்பியான மியூசிக்காகவும் ரொம்ப ஜாய்ஃபுல்லான மியூசிக்காக இருக்கணும். அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச இடங்கள் இருக்கும் இல்லையா, அங்கே போய் உங்களுடைய டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் கஷ்டத்தையே நினச்சிக்கிட்டு இருக்காம அங்கே சுற்றி இருக்கிற இயற்கையோட கனெக்ட் ஆக ட்ரை பண்ணுங்கள். பிறகு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்போல்லாம் நீங்கள் தனிமை உணர்வை ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் நீங்கள் இறைவனோட பந்தப்படணும். இறைவனுடைய நாமத்தை ஜெபிக்கணும், மந்திரங்கள் எழுதணும். உங்களை சுற்றி இருக்கிற ரிச்சுவல் டெம்பிள்ஸு, சர்ச்சஸ்ஸு, மாஸ்க் எங்கேயாவது இருந்துச்சுன்னா அங்கே போய் உங்களுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இறைவனோட அன்பை வளர்த்துக்கங்க. இந்த மாதிரி செய்யும்போது பெர்மனண்ட்டாகவே உங்களுக்கு இந்த தனிமை உணர்வே வராது. அப்போது தனிமை உணர்வை நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் தனியாக இருந்து அந்த தனிமை உணர்வையும் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தாக மாற்றிக்கங்கன்றேன். இப்போது நீங்கள் தனியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாம் நல்லா பேலன்ஸ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் வெளியே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பல நபர்களை சந்திக்கிறீங்க. அவங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுடைய மைண்டை அஃபெக்ட் பண்ணும். ஆனால் நீங்கள் தனியாக இருந்து உங்களுடைய மென்டல் ஸ்டேட்டை நீங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆகும்னா, மற்ற சுச்சுவேஷன்ஸ் எதுவுமே என்ன ஆகாது, உங்கள் மைண்டுக்குள்ளே உங்களை அஃபெக்ட் பண்ணாது. நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க, ஆனால் தனிமை உணர்விலேருந்து வெளியே வந்துடுறீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ப்ளஸ் மைனஸ் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் எவ்வளோ கெப்பாசிட்டியோடு இருக்கீங்கன்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். இந்த இயற்கையோட, இறைவனோட நீங்கள் எவ்வளோ டீப் கனெக்ஷனில் இருக்கீங்கன்றதும் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் என்ன இருப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்போவுமே ஒரு ஹாப்பியாக ரொம்ப பிளிஸ்ஃபுல்லாக இருக்க ஆரம்பிச்சிடுவீங்க. அப்போது தனிமை உணர்விலிருந்து நான் சோகமாக இருக்கிறேன் அப்படின்ற நிலைமை மாறி நான் தனியாக இருந்தாலும் ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு நம்மள என்ன பண்ணிக்கணும், நம்ம நம்மளை பாசிட்டிவாக மாற்றிக்கணும்.